வணக்கம் மக்களே. ஸோ எல்லோருக்கும் வணக்கம். ஸோ டனி ஸ்டோக்கில் வந்து ஒரு 3 நாட்களுக்கு அப்புறம் இனிமேல் தொடர்ந்து வீடியோக்கள் வரும். ஸோ ஓகே, இந்த வீடியோவில் வந்து பிக் பாஸ் தமிழ் வரலாற்றில் அர்ச்சனா மேம் அவர்களுக்கு வந்த ஓட்டளவுக்கு வேற யாருக்குமே வரையில. அது நம்ம எல்லாரும் அறிந்தது தான், சரிங்களா? 19 கோடி ஓட்டுன்றது சவுத்தில் நடந்த பிக் பாஸ்லேயே ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஃபினாலேல ஒரு கண்டஸ்டனுக்கு வந்து அதிகபட்சமான ஓட், அதுவும் இந்தியாவிலேயே ஒரு பெண் போட்டியாளருக்கு ஃபினாலேல வந்து அதிகமான ஓட்ஸ் அப்படின்னு அர்ச்சனா ரவிச்சந்திரன் அவர்கள் வந்து சரித்திர சாதனை படைச்சிருக்காங்க. ஸோ இப்போ இந்த பிக் பாஸ் நிறைய பேர் வந்து ஒரு 10-15 ஃபேன்ஸ் இருப்பவங்க கூட வந்து ஒரு ஃபேன்ஸ் மீட் அப்படின்னு நடக்கக்குள்ள 19 கோடி ஓட்ல வின் பண்ண நபரை கொண்டாட உலக மக்கள் வெயிட்டிங். அப்படி இருக்கக்குள்ள ஆஃப்டர் ஓவியாவுக்கு அப்புறம் வெளிநாட்டில் ஒரு போட்டியாளருக்கு ஒரு ஃபேன்ஸ் மீட் நடத்தணும் அப்படின்னு யூகேல இருப்பவர்களும் சரி, மலேசியா, சிங்கப்பூர்ல இருப்பவர்களும் சரி, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, கனடா அப்படின்னு இருக்கிற நம்ம உறவுகள் பல பேரை வந்து அர்ச்சனா அவர்களுக்கு ஒரு விழா அடிக்கணும், நம்ம நாட்டுக்கு அவங்க வருவாங்களா அப்படின்னு மாதிரி கேட்டுக்கொண்டிருக்காங்க. அது பற்றி ஒரு பார்வை உண்டு, சரிங்களா? அர்ச்சனா அவர்கள் பல சாதனைகள் பண்ணியிருக்காங்க, அதுல இதுவும் ஒரு சாதனை, சரிங்களா? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கவின் அவர்களுக்கு ஜனனி ஜோடியா இந்த படத்தில் ஜனனி நடிக்கிறாங்களா? ஜனனி அவர்களுடைய அடுத்த படம் என்ன? கவின் அவர்களுடைய படம் இது உண்மையா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேள்வி கேட்டிருந்தீங்க நம்ம கிட்ட. இதை பற்றி பேசுங்க ப்ரோ, அப்டேட் கொடுங்கன்னு. ஸோ நம்ம ஒரு டீட்டெயிலை வந்து கரெக்டாக எடுத்ததுக்கப்புறம் ஒரு பெரிய நபர்கள் சொன்னதுக்கப்புறம் அதை வந்து உங்களுக்கு இதில் வந்து நம்ம சொல்கிறோம், சரிங்களா? என்ன விடயம் அப்படின்னு. அடுத்தது சாண்டி மாஸ்டர் அவர்கள் மீள் வருகை, அதை பற்றியும் வந்து நம்ம வந்து பேசலாம். ஜோடி ஆயுரெடி, சரிங்களா? ஸோ ஃபுல்லாக பாருங்க, லைக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க. முதலாவது விடயம், நம்மளுடைய ரைசிங் ஸ்டார் ஆக்ட்ரஸ் மக்கள் நாயகி அர்ச்சனா மேம் அவர்கள். ஸோ அர்ச்சனா மேம் அவர்களை உலகமே திரும்பி பார்த்து கொண்டிருக்கு. முக்கியமாக இந்தியாவில் இருக்கிற நபர்களை யாருப்பா இந்த பொண்ணு பார்க்குறாங்க. காரணம் நிறைய சாதனைகள். வைல்ட் கார்டு என்ட்ரியா வந்து ஒரு 10 நாள் இருக்கிறதே முடியாத ஒரு விடயம். இவங்க டைட்டில் 19 கோடியில் ஓட்டில் வந்து வின் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் மட்டும் 19 கோடி, உலகம் முழுக்க பல கோடி, சரிங்களா? ஸோ அப்படி இருக்கக்குள்ள இப்போ வந்து இந்த ஃபேன்ஸ் மீட்ன்ற டாக் வந்து கண்டிப்பாக நடக்க இருக்கு. அதை வந்து சேனல், பெரிய பெரிய சேனலும் வந்து எடுக்க இருக்காங்க. இப்போ ரசிகர்களோட விருப்பம் என்ன அப்படின்னா, நாங்கள் எங்களுடைய தலைவியை கொண்டாடணும் அப்படி என்பதான் ரசிகர்களோட பெரிய விருப்பம், சரிங்களா? அதுவும் நடக்கணும், சேனலும் நடக்கட்டும். பட் நாங்கள் வந்து எங்கள் ஸ்டைலில் ஒரு 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 மரியாதையை அவங்களுக்கு கொடுக்கணும், அவங்கள கொண்டாடணும் அப்படின்ற மாதிரி பல பேர் கேட்டுக்கொண்டிருக்காங்க. ஸோ இது உள்நாட்டில் மட்டுமில்லை, வெளிநாட்டிலையுமே நம்மளுடைய வீடியோக்கோட கமெண்ட் செக்ஷனை வந்து நீங்கள் ஒரு 1 வீக்குக்கு முதல்ல பார்த்துருந்தீங்கன்னா கூட தெரிஞ்சிருக்கும். மலேசியாவில் இருக்கிற பல சகோதர சகோதரிகள் பல பேர் வந்து கேட்டது வந்து அர்ச்சனா மேம் அவர்கள் மலேசியாவுக்கு வருவாங்களா, சிங்கப்பூருக்கு வருவாங்களா, அவங்கள வந்து கொண்டாடணும், அவங்களுக்கு ஃபேன்ஸ் மீட் இங்கே வைக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர். யூகேல இருப்பவர்கள் பல பேர் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. என் கூட இன்ஸ்டாகிராமில் ஒரு அங்கே இருக்கிற ஒரு மீடியாவில் பெரிய ஒரு பாப்புலரான ஒருத்தரை வந்து நம்ம கூட வந்து பேசியிருந்தாரு. ஸோ இவங்க இப்படி நம்ம யூகேல வந்து அவங்களுக்கு ஒரு ஃபேன்ஸ் மீட் வைக்கலாமா, அவங்க வருவாங்களா, ஸோ அப்படி அவங்க வந்தாங்க அப்படின்னா ஸோ இதுக்கு அர்ச்சனா மேம் ஓகே சொல்லுவாங்களா அப்படின்னு ஆல் ஓவர் த வேர்ல்டு வந்து அர்ச்சனா மேமோட வருகைக்காகவும் அவங்க நம்ம நாட்டுக்கு விசிட் பண்ணுவாங்களா, அவங்கள செலிப்ரேட் பண்ணலாமா அப்படின்னு ஒரு பிக் பாஸுக்குள்ள போன போட்டியாளருக்கு உள்நாட்டை தவிர்த்து வெளிநாட்டிலையும் இவ்வளவு பெரிய பிரபலங்கள் இருந்து சாதாரண மக்கள் வரைக்கும் வரவேற்பை கொடுப்பது அப்படின்னா ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் வந்து அர்ச்சனா மேம் அவர்களுக்கு மட்டும்தான். சீசன் 1ல ஓவியா அவர்களுக்கு லண்டன்ல ஒரு விழா ஒன்று நடந்துச்சு. பட் அதுவும் ஒரு சேனல் தான் பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன், சரிங்களா? ஏன்னா அது டிவியில் நம்ம பார்த்தோம். ஸோ அதுவும் ஒரு சேனல் தான் பண்ணியிருந்தாங்க. அது வந்து லண்டன்ல ஒரு பிரம்மாண்டமாக நடத்தப்பட்ட நிகழ்ச்சி. அதுக்கப்புறம் வேற யாருக்குமே அப்படி கிடைக்கல. 6 வருஷத்துக்கு அப்புறம் அதை விட பிரம்மாண்டமா உலகெங்கும் ஒருத்தருக்கு வரவேற்பு கிடைக்குது அப்படின்னா அது மக்கள் நாயகி ரைசிங் ஸ்டார் ஆக்ட்ரஸ் அர்ச்சனா மேம் அவர்கள் தான். எண்ணம் போல வாழ்க்கைமா, அவ்வளவுதான். தலைவி அவர்கள் சிறந்த முன்னுதாரணம் டுடேஸ் இளைஞர்களுக்கு, சரிங்களா? இது அர்ச்சனா மேம் அவர்கள் தொடர்பான ஒரு அப்டேட் ஒன்று. கூடிய சீக்கிரம் அர்ச்சனா மேமோட ஃபேன்ஸ் மீட் அது தொடர்பான அப்டேட் வந்து இந்த 1 வீக் ஃபர்ஸ்ட் வீக்குள்ள வரும்னு நினைக்கிறேன். வந்ததுக்கப்புறம் அதை பற்றி நம்ம வந்து பேசலாம், சரிங்களா? ஓகே, இது அர்ச்சனா மேம் பற்றி அப்டேட். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஜனனி மேம் அவங்களுடைய படங்கள். அதுக்கப்புறம் நேற்று கூட ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப் குரூப்பில் கவினண்ணா அவருடைய இந்த படத்தில் ஜனனி மேம் இருக்காங்களா, கவினண்ணா இந்த டைரக்டரோட இதில் இருக்காரா அப்படின்ற மாதிரி நிறைய போச்சுது. சில பேர் நமக்கு மெசேஜ் பண்ணீங்க, இதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சா பேசுங்க அப்படின்னு. என்ன அப்படின்னா கவினண்ணா அவர்களுக்கு வந்து சுந்தர் சி சார் அவர்களுடைய கலகலப்பு 3, அது கலகலப்பு 3 சுந்தர் சி சார் அவர்கள் எடுக்க இருப்பதாகவும்
இப்போ கலகலப்பு அந்த சீரீஸை வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து 2-3 ஆக்டர்ஸ் 3-4 ஹீரோயின்ஸ் வந்து நடிச்சிருப்பாங்க. அதுதான் பொதுவாக சுந்தர்சி அவர்களுடைய கான்செப்டே அப்படிதான் இருக்கும். நிறைய நட்சத்திரங்கள் நடிச்சிருப்பார்கள். சரிங்களா? ஸோ அப்படி இருக்கக்குள்ள அரண்மனை சீசன் 4 அப்புறம் சுந்தர்சி சார் அவர்கள் கலகலப்பு 3 எடுக்க இருப்பதாகவும் அதில் கவின் அவர்களும் ஒரு ஹீரோ அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் ஒன்று. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஜனனி அவர்களும் ஒன் ஆஃப் த ஹீரோயின் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் ஒன்று. சரிங்களா? பட் அதுக்கப்புறம் நம்ம நிறைய இடங்களில் தேடின வரைக்கும் பெரிய ஒரு மீடியாவே அவங்களே வந்து ஒரு போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, இது பற்றி சுந்தர்சி சார் அவர்களோட கேட்கக்குள்ள அவர் வந்து அப்படியெல்லாம் இல்லை, இப்போதைக்கு அந்த ஐடியா இல்லை, நான் கவின் கூட பேச இல்லை இதை பற்றி அப்படின்ற மாதிரி அவர் சொன்னதாகவும் ஒரு பெரிய மீடியாவே கூகுளில் நீங்கள் அடிச்சிங்கனாலே வரும். சரிங்களா? கவின் சுந்தர்சி மூவி அப்படின்னு அடிச்சிங்கனாலே அது அந்த நான் சொல்கிறபடியத்தை போட்டிருப்பாங்க. ஸோ அது ஒரு ஜஸ்ட் ரூமர், உண்மையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கவின் அவர்கள் கலகலப்பு 3ல சுந்தர்சி சார் அவர்கள் பேசலை அப்படின்னு ஜனனி அவர்களும் அதில் நடிக இப்போதைய சுச்சுவேஷனில் சான்ஸ் இல்லை. சரிங்களா? ஸோ ஜனனி அவர்களுடைய அடுத்த இது வந்து விஜய் சேதுபதி அண்ணா அவர்களுடைய படத்தில் நடிச்சு கொண்டிருக்காங்க. ஹீரோயினா இல்லையான்னு எனக்கு தெரியல. பட் விஜய் சேதுபதி அவர்கள் கூட நடித்தாலே அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு கலைஞர். எப்படி சிவாஜி கணேசன் சார், கமல்ஹாசன் சார் அப்படியோ அது போல இப்போ வந்து நம்ம விஜய் சேதுபதி அண்ணா. ஸோ அவர்கிட்ட இருந்து நிறைய லேர்ன் பண்ணலாம், நிறைய டிசிப்ளினை கற்றுக்கலாம் நடிப்பில். கண்டிப்பாக இது வந்து ஜனனி மேம் அவர்களுக்கு ஒரு சிறந்த ஒரு லேர்னிங் ப்ராசஸாக இருக்கும் அப்படி என்பதுதான் என்னுடைய பார்வை. சரிங்களா? ஸோ அவங்க என்ன மாதிரி ரோல் பண்ணுறாங்க அப்படின்னு படக்குழுவினரை ஒஃபிஷியலாக சொல்லக்குள்ள நம்ம அதை பற்றி பேசலாம். கண்டிப்பாக லியோ டைமில் நம்ம என்ன பண்ணோமோ கண்டிப்பாக நம்ம அதை பற்றியுமே வந்து பேசலாம். ஓகே, இது வந்து ஜனனி மேம் அவர்கள் பற்றி அப்டேட். அடுத்தது கவினண்ணாவோட படம் வந்து ஸ்டார் தான். அந்த படத்தோட வேலைகள் முடிஞ்சு அதுக்கான டீசர் ட்ரெய்லர் வெளியீடுக்கான இதுக்கு கிட்ட நெருங்கி கொண்டிருக்கு. ஸோ அதோட அப்டேட், ஃபைனல் அப்டேட் வர வர நம்ம அதை பற்றியும் பேசலாம். ஸோ இப்போதைக்கு கவினண்ணாவோட வெளிவர இருக்கிற படம் ஸ்டார். சரிங்களா? ஓகே, சரி. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாண்டி மாஸ்டர் அவர்கள், கவின் சாண்டி இந்த 2 பேருமே பிக் பாஸ் வரலாற்றில் மறக்க முடியாத 2 பேர். ஓகே, இப்போ ஜோடி ஆயுரடியில் வந்து பார்த்தீங்கன்னா பி ஃப்ராங்க் என்ன அப்படின்னா, இது வரைக்கும் விஜய் டிவியில் போட்ட டான்ஸ் ஷோலையே போட்டியாளர்கள் வரித்தனமாக உயர கொடுத்து பண்ணுறது அப்படின்னா என்னப்பா இப்படி பண்ணுறாங்க அப்படின்ற அளவுக்கு வியந்து பார்க்க வச்சது அப்படின்னா இந்த ஜோடி ஆயுரடி கான்டெஸ்டன்ட்ஸ். சரிங்களா? அது ஒவ்வொரு எபிசோடுமே அவங்க பண்ணுற விதம் வந்து வெறித்தனமாக இருக்கு. என்ன நடந்தாலும் பரவாயில்ல, அது ஜெயிக்கணும்ன்ற வரியில் எல்லாருமே பண்ணுறாங்க. அது பார்க்க ஹாப்பியாக இருக்குது. ஸோ அதில் ஜட்ஜஸ் தான் எனக்கு மைனஸாக இருந்துச்சு. போன இதில் எல்லாம் சாண்டி மாஸ்டர் இல்லாமல் இருந்தார். அதுக்கு பல லைலா மேம் அவர்கள், மீனா மேம் அவர்கள், ஸ்ரீதேவி மேம் இருந்தாங்க. பட் அது ஒரு பாக்கிக்குள்ளே நமக்கு ஒரு கவலையாக இருந்துச்சு. இவங்க வெறித்தனமாக பண்ணுறாங்க, அதுக்கு ஈக்குவலான இவங்களை ஜட்ஜ் பண்ணுறதுக்கான ஜட்ஜஸுக்கு அந்த எப்படி சொல்லலாம், ஜட்ஜஸுக்கு அந்த தகுதி இருக்கா அப்படின்ற மாதிரி தான் பல மக்களோட கருத்து இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாண்டி அவர்கள் பேக் டு த ஷோ. சரிங்களா? அதனாலேயே பல மக்கள் வந்து ஸோ அப்பாடா இப்போ அந்த உயிரை கொடுத்து போட்டியாளர்கள் பண்ணைக்குள்ள அதை ஜட்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு தகுதியான ஒருத்தர் அங்கே இருக்காரு அப்படின்னு பார்க்க ஹாப்பியாக இருக்குது அப்படின்ற மாதிரி சாண்டி இஸ் பேக்ன்ற மாதிரி ஒரு டாக் வந்து ட்ரெண்டிங் வந்து சோஷியல் மீடியாலும் போடுறாங்க. பார்க்க சிறப்பாக இருக்குது. சரிங்களா? இந்த ஜோடி ஆயுரடியில் இருக்கிற பெரியது ஒரு மைனஸ் என்ன அப்படின்னா, அந்த ஒரு 3 கடைசியில் இருக்கவங்க, லோமாஸ் எடுத்தவங்க அப்படின்னு போட்டு அந்த 3 பேரில் ஒருத்தரை போட்டியாளர்களை வச்சு வெளியில் அனுப்புறது வந்து கண்டிப்பாக அக்செப்ட் பண்ண முடியாத ஒன்றா இருக்குது. ஏன்னா ஜட்ஜஸ் அப்படின்றவங்களுக்கு சம்பளமும் சரி, அந்த பொசிஷனும் சரி, நாங்கள் இது வரைக்கும் பார்த்த எல்லா ஷோலையுமே ஜட்ஜஸ் அப்படின்னா அவங்க தான் முடிவெடுக்கணும். ஒருத்தருடைய தலையெழுத்தை வந்து போட்டி கூட ஆடுறவங்க தீர்மானிக்கக்கூடாது. அதுக்கு மேலே ஒரு ஜட்ஜஸ் அப்படின்னு வச்சுருக்காங்கல்ல, அவங்க தான் ரிசல்ட்டை சொல்லணும். அதுதான் அழகு, அதுதான் சரி. இந்த ஜோடி ஆயுரடி வந்து பிக் பாஸ் ஸ்டைலில் இருப்பது ரொம்ப மனவர்த்தமாக இருக்குது. சரிங்களா? அதுவும் ஒவ்வொரு நாளும் அந்த ப்ரொமோவையும் எபிசோடையும் பார்க்கக்குள்ள ஒவ்வொரு கண்டஸ்டன்ட்டுமே ஏதோ ஒரு விதத்தில் உயிரை கொடுத்து பண்ணுறாங்க, புதுசாக பண்ணுறாங்க. அப்படி இருக்கக்குள்ள அந்த நபர்களுக்கு ஒரு எண்டு வைக்கிறாங்க, அவங்களுடைய கனவுக்கு ஒரு எண்டு வைக்கிறாங்க. அதாவது கனவுக்கு எண்டு இல்லைப்பா, கண்டிப்பாக முயற்சியுடையார் கண்டிப்பாக ஒரு நாள் வெற்றி பெறுவார் தான். பட் இந்த ஷோவில் அப்படி உயிரை கொடுத்து பண்ணைக்குள்ள ஒரு எண்டு காட்டு வைக்கிறாங்க, அவங்கள வெளியில் அனுப்புகிறாங்க அப்படின்னுக்குள்ள அதை வந்து கண்டஸ்டன்ட் பண்ணாமல் அதில் ஜட்ஜஸ் சம்பளம் கொடுக்குறீங்கல்ல, அவங்க பண்ணாதான் சரியா இருக்கும் அப்படி என்பது ஒட்டுமொத்த மக்களோட கருத்து. சரிங்களா? அதுவும் இந்த பிக் பாஸ் ஸ்டைலில் வந்து கத்தியை குத்து வைக்கிறது அதெல்லாம் ரொம்ப இதாக கிடக்கு. சரிங்களா? சரியில்லாத வேலையாக கிடக்கு. நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். கூடிய சீக்கிரம் இந்த ஸ்டைலை மாற்றினா நல்லா இருக்கும். சரிங்களா? நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி.